Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 503 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி கத்துன்னு எத்திட்டு இருக்கான். ஏசு கண்டிப்பா செத்துருக்க மாட்டான், நான் அவனை பார்க்க போறேன், அவனை காப்பாத்த போறேன்னு. எல்லாம் வேண்டாம்னு தடுப்பாங்க. ஏன்னா இப்ப செலஸ்டியல் டிராகன் வரதுனால கிரேட் டெர்மினல்ல ஃபுல்லா மிலிட்டரி ஆளுங்களும் போலீஸுங்களும் பயங்கரமா சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால நீ எங்க போனீனா உனக்கு சங்கு ஆல்ரெடி உனக்கு நிறைய அடிபட்டு இருக்குது. சோ பேசாம இங்கே இரு. எங்க போனாலும் மலமாட்டு சைஸ்ல கையில கன்னோட நின்றுட்டு இருக்கானுங்க. அப்புறம் கலாஷ்னிக்காவை வச்சு கண்ட மேடிக்கு கண்ட இடத்துல சுடுவானுங்க. அது தேவையில்லாத வேலை. எங்களுக்குமே எங்க பாஸ் செத்துருக்க கூடாதுன்னு தான்டா ஆசை. நாங்க என்ன எங்க டார்டன் பாண்டியமா செத்துருக்கணும்னு டோக்ரா இப்ப அவங்கள தேடி தான் போயிருக்கான். அவன் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் பொறுமையாயிரு. உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, எங்களுக்குமே பிரச்சனை தான்டான்னு சொல்லி அவனை ஒரு வழியா அமைதி பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த செலஸ்டியல் டிராகனோட கப்பலை காட்டுறாங்க. பக்கத்துல நம்ம சேப போயிட்டு இருந்த போட்ல இருந்து புகையா கிளம்புது. அதான் போன எபிசோடு சுட்டுட்டானே. மக்கள் எல்லாத்துக்குமே தெளிவா தெரியுது செலஸ்டியல் டிராகனை அவன் காண்டேத்தி விட்டுட்டான்னு. டோக்ரா பார்த்துட்டு பதறுவான். ஐயோ சேபோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. நம்ம பையன் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அந்த செலஸ்டியல் டிராகன் சுட்டதுல அந்த கப்பல்ல ஓட்டையாகி தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குமா. பையன் அதை கஷ்டப்பட்டு அணைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த செலஸ்டியல் டிராகன் ஜெல்மேக் பக்கத்துல இருக்க அவனோட செக்யூரிட்டி அந்த போட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான்னு பாத்துருவான். அதனால விட்டுருங்க வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் அவனோட போட்ல பைரட் பிளாக் இருக்காமா அப்படின்னு அவன் கண்டிப்பா பைரட், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு மறுபடியும் கன்ன லோட் பண்ணுவான். கூட இருக்கவனுக்கு எல்லாம் பீதி ஆகும். அப்படியே அவன் பைரட்டாவே இல்லைனாலும் அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவன் எப்படா ஏன் ஷிப்பு வர்ற பாதையில வரலான்னு சொல்லிட்டு சும்மா பட்டுன்னு சுடுவான். கப்பலே படால்னு வெடிச்சு தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சேபாவோட தொப்பியே அப்படியே தெரிச்சிரும். அங்க இருந்த மக்கள் எல்லாம் வாய பொழந்துகிட்டு பாப்பாங்க. ஐயோ அந்த சின்ன பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு. இது ஒரு முக்கியமான செரிமோனி. இந்த டைம்னு பார்த்து செலஸ்டியல் டிராகன் அவன் காண்டேத்தி விட்டுட்டான். அதனாலதான் அவர் அந்த ஷிப்பை சுட்டு தள்ளிட்டாரு. அப்படி இப்படின்னு அவனுக்கே சொம்படிச்சுட்டு இருப்பாங்க. சேபோ எல்லாம் வாய பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது பட்டுன்னு இப்படி காலி பண்ணிட்டானேன்னு. அந்த போட் அப்படியே தக தகன்னு எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில முங்கும். சேபோ அங்க இருந்து நீந்தி தப்பிச்ச மாதிரியும் தெரியல. அப்படியே கட் பண்ணி பேண்டிட்ஸ காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் டோக்ரா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட மாட்டானான்னு. லூஃபிய பாக்கணுமே ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு ஒருத்தன் வந்து காய்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் ஆர்வம் தாங்க முடியாம அம்புட்டு பேரும் அடிச்சு பிச்சுக்கிட்டு வெளியில வருவானுங்க. அப்படி வந்து வாத்தா ஏசு கஷ்டப்பட்டு டாடனை தூக்கிட்டு வந்திருப்பான். அவ்வளவுதான் ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் என்ன உள்ள கூட்டு போய் டாடனை படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. ஏச புடிச்சு வச்சுக்கிட்டு லூஃபி கதறி கதறி அழுவான். ஆனா ஏசுக்கு தான் அது சுத்தமா பிடிக்காதே. ஏன்டா எருமை நான் செத்துருவேன்னு நினைச்சியா, அதான் உயிரோட வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்கேன்னு நடு மண்டையில நச்சுன்னு ஒண்ணு வைப்பான். அப்புறம் தான் சொல்லுவாங்க லூஃபி அடிக்காத, அவன் ஆனந்த கண்ணீர்ல அழுதுட்டு இருக்கான், ஒழுங்கா பாரு என்ன உடனே செக் பண்ணி பாப்பான். பார்த்தா பையன் அதுக்கு தான் அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க நாங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு. வேற என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளூ ஜாம் கூட கண்ட மினிக்கு சண்டை போட்டுருக்காங்க. அதுலயும் ஏசு தான் வேற லெவல்ல மாஸ்க் ஆடிட்டான். அட அவனுக்கு பின்னாடி ஜம்ப் அடிச்சு போய் அவன் கழுத்தை இறுகி புடிச்சுக்கிட்டதுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம் தான் டாடன் மூஞ்சா குத்தி அவனை ஒரு வழியா அங்கேயே மட்டையாக்கியாச்சு. சரி இப்போதைக்கு அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு தோக்கடிச்சாச்சு. இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து, வாங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓடுவாங்க. அட இந்த சம்பவம் எல்லாம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிருக்கும். எப்படியும் லூஃபியை கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போயிடலான்ட்டு வேகமா போனா போற வழியில ஃபுல்லா நெருப்பாயிருச்சு. இதுல இருந்து தப்பிச்சு போகணும்னா வேற வழியே இல்ல, இந்த நெருப்புக்குள்ளதான் ஓடி ஆகணும்னு ஏசு ஃபர்ஸ்ட் ஓட போவான். உடனே டாடன் தடுத்து வேற வழி இல்லைன்னா அந்த வழியை நான் பாத்துக்கிறேன், என்னானாலும் சரி நீ ஃபாலோ பண்ணியே வா, அக்கம் பக்கம் எந்த பக்கமும் போயிடாத, அது உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு நெருப்புக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். அவளை ஃபாலோ பண்ணி ஏசு வரதுனால அவன் மேல தீ படல. ஆனா பாவன் டாடன் தான் கண்ணா பின்னான்னு தீல சிக்கி சின்ன பின்னமாயி திருச்சடிச்சு வந்து விழுவா. உடம்புல பார்த்தா ஏகப்பட்ட நெருப்பு காயங்கள். அப்புறம் ஏசு தான் கஷ்டப்பட்டு அந்த ரிவர் வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா அதுக்கு மேல முடியல, செம டயர்டு. அந்த டைம்ல பார்த்தா டாடனுக்கு சுத்தமா கான்சியஸே இல்ல. சோ ஏசு என்ன பண்ணுவான், நேரா ஊருக்குள்ள போய் அவனால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க மெடிக்கல் ஐட்டம் அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாத்தையுமே போலீஸ் விரட்ட திருடிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன டாடனை ஒரு மரத்தோட குகைக்குள்ள வச்சு காயத்துக்கெல்லாம் கெட்டு போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்திரமா பாத்துக்குவானா. டாடன் இருந்துகிட்டு நீ இங்க எல்லாம் இருக்க வேண்டாம்ப்பா, நீ இங்க இருந்து போயிரு, என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதேன்பா. உன்னை ஏசு புடிச்சு திட்டுவான். என்னைய வீட்டுக்கு கூட்டு போறது உன்னோட ரெஸ்பான்சிபிள், அதனால உன்னை சாகருக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன், மூடிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப காட்டுக்குள்ள பார்த்தா போலீஸுங்க மிலிட்டரிங்கன்னு ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருப்பானுங்க. எதுக்குன்னா கிரேட் டெர்மினல்ல இருந்து யாராச்சும் எஸ்கேப் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக. வேற டேஞ்சரஸ் ஃப்ளோஸ் யாரையும் விடக்கூடாதுன்னு வெறிகொண்டு தேடிட்டு இருப்பானுங்க. ஆனா ஏசு உசாரு ஒரு புதர் ஒன்ன வெட்டி இவங்க இருக்க இடத்தையே கம்ப்ளீட்டா மறைச்சிருவான். அப்புறம் என்ன அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்கல்ல, அந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. டாடனும் இவங்கள பத்தி கவலைப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ஏசால நம்பவே முடியல கிரேட் டெர்மினலை இப்படி ஆக்குவானுங்கன்னு. கண்டிப்பா சேபோ இவங்கள பத்தி கவலைப்பட்டு இருப்பான்னு நல்லா தெரியும். ஆனா அவனோட
நிலைமை அங்க சம்பவம் ஆயிருச்சு. அப்புறம் தான் அந்த செலஸ்டியல் டிராகனை காட்டுறாங்க. எரும மாட்டு பையன் ஒருத்தனை அடிமையா முட்டி போட வச்சு அவன் மேல ஏறி உட்கார்ந்து அப்படி டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நார்மல் பீப்புள் யாருமே அவனுக்கு குறுக்க வரக்கூடாதாமா, அதனால ஒழுங்கா பாத்துக்கங்கன்னு வேற சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருப்பான். இங்க லூஃபி சாபோ என்ன பண்ணிட்டு இருப்பான், எப்படியும் அவன் வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு வழியா ஏசோன் டார்டன் வந்துட்டாங்களே, அதுவே செம ஹாப்பின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க டார்டனுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவங்க ப்ளூ ஜாம் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு முடிவு பண்ணி ஓடும்போது நம்ம ஏஸ் மட்டும் ஓடவே இல்லை, ஏன்னு கேப்பா. பையன் அப்பதான் தெளிவா சொல்லுவான், அட அவனுக்கு எப்பவுமே ஒருத்தங்களை கண்டு பயந்து வரதை நினைக்கும் போதே பயம் வருமாமா. ஏன்னா இவங்க கூட முக்கியமான ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து தானே. அந்த மாதிரி தான் லூஃபி அங்க இருந்தான். அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சண்டை போட்டு அவனை தடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அதுவான்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் எனக்கு முக்கியமானவங்களை சும்மா விட முடியாதுமா. இதே மாதிரி தான் நம்ம டார்டன்ட்ட கார்ப்பும் ஒரு மேட்டர் முன்னாடி சொல்லியிருப்பாரு. என்னன்னா கோல்டி ரோஜரை ஒரு பெரிய பைரட் கூட்டமே மொத்தமா ரவுண்டு கட்டினாலும் அவர் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடவே மாட்டாராமா. டார்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட நின்னு சண்டை போட்டா அது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். தப்பிச்சு போறதானே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிம்பா, கரெக்ட் தான். ஆனா அந்த விஷயத்தை என்னைக்குமே ரோஜர் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா அவர் அப்படி தப்பிச்சு ஓடினாருன்னா அவரோட க்ரூ டேஞ்சர்ல மாட்டிக்குவாங்க. அவருக்கு அவரோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னாதான் அது ரைட்டாவே இருந்தாலும் என்னைக்குமே ஒரு ஆபத்துல மாட்டினா கண்டிப்பா திரும்பி ஓடுறத பத்தி யோசிக்கவே மாட்டாரு. அப்புறம் அவரோட எனிமீஸுங்க அவரோட க்ரூவை டார்கெட் பண்ணி வர ஆரம்பிச்சிருவானுங்க. சொல்ல போனா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் ஒரு டீமனாவே மாறிடுவாராமா. ஒரு டைம் அவரோட க்ரூவை பத்தி தப்பா பேசினதுக்காக ஒரு மொத்த நாட்டோட மிலிட்டரியையுமே காலி பண்ணியிருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்திருக்காரு மனுஷன். கோவம் வந்துருச்சு, தடுக்கவே முடியாது. சொல்ல போனா ரொம்ப ஷார்ட் டெம்பர், அடிக்கடி கோவப்பட்டுருவாரு. செல்ஃபிஷான ஆள் தான், ஆனாலுமே ரொம்ப நேர்மையான ஆளு, குழந்தை மாதிரி. அது ஏன்னா ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஏஸ் மாதிரியே தான் வாழ்ந்திருக்காரு. மனுஷனோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்ல, ரொம்ப ரொம்ப கொடூரமான வாழ்க்கை தான். பட் இருந்தாலுமே அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அவர் பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. இப்ப அவர் ஒரு கிங் ஆஃப் த பைரட். அவரோட குரூக்கு அவர் மேல பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. என்னதான் கார்ப் ஒரு நேவி சோல்ஜராவே இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியல. அதனாலதான் ஏச காப்பாத்தி வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இத கார்ப் சொன்ன உடனே டார்டன் கண்டமேனி கத்துவான். பின்ன கார்பா வாழ்த்திட்டு இருக்காரு, நாங்க தான் வாழ்த்திட்டு இருக்கோம்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். ஏன் அதனால ஏதாச்சும் பஞ்சாயத்தாண்டி அப்பா ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சிருவான். பின்ன ஏதாச்சும் எசக புசகா பண்ணாதான் ஜெயில தூக்கி போட்டுருவானே. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த உலகம் ரோஜரை வெறுக்குது, ஏசு அவங்க அப்பா வெறுக்கிறான். ஆனா பையன் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். இதுக்கு என்ன பண்றது? அதே நேரம் லூஃபியை காட்டுறாங்க. அவன் பூச்சை வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பானா. அந்த டைம் டோக்ரா ரொம்ப கவலையோட வருவான். அவங்கிட்ட ஏசும் டார்டன் வந்துட்டாங்கன்னு லூஃபி சந்தோஷமா சொல்லுவான். இருந்தாலுமே அவன் சந்தோஷப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா சாபாவோட சம்பவத்தை லைவா பார்த்திருக்கானே. இந்த மேட்டர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன உடனே அம்புட்டு பேத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏசால நம்பவே முடியல, அடிக்கிறதுக்கு போயிருவான். ஏன்டா நான் என்ன பொய்யாடா சொல்றேன், எனக்கே அதை பார்க்கும்போது கனவு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். பானா ஏசுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா சாபோ அவங்க ஃபேமிலியோட அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு கடலுக்கு போய் சாக போறான் அப்படி இப்படின்னு லூஃபியும் கூட சேர்ந்துக்கிட்டு கத்துவான். உடனே டோகரா அவனை புடிச்சு தள்ளி விட்டு, ஏன்டா நிஜமாவே அவனுக்கு வீட்டுக்கு போறதுல சந்தோஷமா இல்ல கடலுக்கு போகாம இருந்தா தான் சந்தோஷப்படுவானா? அவன் நிஜமாவே ஒரு கருப்பு கொடியோட கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்கு போயிட்டான்னு சொல்லி கத்துவானா? அந்த இடமே அப்படியே நிசப்தமாயிரும். அப்போ சாபோ செத்துட்டானான்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் வீட்டுக்கு போறதா சொல்லி தான் போனான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி அவன் வெளியில வந்தான்? உடனே ஏசு சட்டையை பிடிச்சு அவனை கொன்னது யாரு? அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்பா. கொன்னது வேற யாரும் இல்ல, செலஸ்டியல் டிராகன் தான். ஆனா அவனை உன்னால தொடவே முடியாதுன்னு சொன்ன உடனே எவனா இருந்தா எனக்கு என்ன பொழந்துடுறேன்னு சொல்லிட்டு பைப் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவான். எல்லாம் வேணாண்டான்னு சொல்லி எவ்வளவு தடுப்பாங்க, நிக்க மாட்டான். அந்த டைம் டார்டன் அவன் மண்டையோட புடிச்சு கீழே வச்சு சொத்துன்னு ஒரு அடி மூடிட்டுறா லூசு பையலேன்னு. ஆனா கேட்காம மறுபடியும் எந்திரிப்பான். அவன் மறுபடியும் திட்டுவா, இந்த அளவுக்கு வீக்கா இருந்துகிட்டு எப்படா போய் கான்பிடென்டா அவனுக்கு கூட போய் சண்டை போடுவேன், அவனுக்கு உன்னைய கண்டிப்பா கொன்றுவானுங்க. இன்னைக்கு நீ செத்தினா நாளைக்கு உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. இந்த உலகத்துல நீ ஒரு பேர் இல்லாதவன் தான். சாபோவை இந்த கண்ட்ரி தான் கொண்டிருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா அவரோட சாவால இந்த உலகத்தையே மாத்தினாரு. நீ மட்டும் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பையன் ஆயிட்டினா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, உன்னை யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க. அது வரைக்கும் பேசாமறான்னு சொல்லி அவனை தூக்கி ஓரமா போட்டு கெட்டி வைங்கடா நீர்வா. இங்க லூஃபி சாபோன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அதே நேரம் ஏச வெளியில கட்டி போட்டுருப்பாங்களா. அவன் லூஃபி அழுகிறத பார்த்துட்டு வாய முறா லூசு பாயில, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க மாதிரி அழுதுகிட்டு இருக்க, அறிவு இருக்கான்னு திட்டுவான். அவன் கேப் விடாம நைட்டு பூரா உட்கார்ந்து தேம்பி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.